அசரீரி ஓரே சருவேச பரவேணும் எனதரசே அனுவே இஸ்ரவேல் சிரசே. கருணாகரா நீயான பராபரா ஆதாரணி ராதரா அன்பான சகோதரா தாதாவும் தாய் சகலவும் நீ நாதாவும் தா பரம் നൽകുവായേ நாதாவும் தாய் சகலவும் நீ நாதாவும் தா பரம் നൽകുവായേ வரவேணும் எனதரசே அனுவே இஸ்ரவேல் சிரசே. படியோர் பவ மோசனா பரலோக சிம்மாசனா முடியாதருள் ரோஜனா உந்தன் மாமரை வாசனா இடையர் கொடிலிடை மேவீழும் தாய் இமையவர் அடிதொழு மேன்மை நின்றாய் இடையர் கொடிலிடை மேவீழும் தாய் இமையவர் அடிதொழு மேன்மை நின்றாய் வரவேணும் எனதரசே அனுவே இஸ்ரவேல் சிரசே. தேவா ஞானகரமே நடுநிலையோவா நண்பாவுனன் மயின் மகாதேவா வரவேணும் எனதரசே அனுவே இஸ்ரவேல் சிரசே வரவேணும் எனதரசே அனுவே இஸ்ரவேல் சிரசே அருணோதயம் ஒளி பிரகாச அசரீரி ஓரே சருவேச அருணோதயம் ஒளி பிரகாச
அசரீரி ஓரே சருவேசா வரவேணும் எனதரசே அனுவே இஸ்ரவேல் சிரசே வரவேணும் எனதரசே அனுவேல் இஸ்ரவேல் சிரசே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஈஸ்டர் கன்வென்ஷன் 100வது கன்வென்ஷனுடைய 2வது நாளிலே கடந்து வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரலோக ஜெபவலை ஊழிய குழுவின் சார்பாக நாங்கள் அன்போடு வாழ்த்தி உங்களை வரவேற்றுக் கொள்ளுகிறோம். கர்த்தருடைய சமூகத்திலே சில பாடல்களை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். துதிக்கு பாத்திரரும் துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிற உன்னத தேவனை துதித்து மகிமைப்படுத்துகிறதற்கு ஏற்ற விதமாய் பாடல் தாளிலே 10வது பாடல், துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே மகிமையே எந்தன் மனவாளரே, ஆராதனை உமக்கு ஆண்டவரே. கர்த்தருடைய சமூகத்தில் உற்சாகத்தோடு எல்லாரும் கரங்களை தட்டி நாம் பாடலாம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், கரங்களை தட்டி உற்சாகத்தோடு பாடுவோம். துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே தூயவரே துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே மகிமையே மணவாளரே, துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே தூயவரே துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே மகிமையே மணவாளரே. ஆராதனை 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 உமக்கே ஐயா, ஆராதனை 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 உமக்கே ஐயா, துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே தூயவரே துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே மகிமையே மணவாளரே. உங்கள் நாமம் அறிந்த என்னை, உண்மையில் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து நீர் உயர்த்திடுவீர், உயர்த்தியே மகிழ்ந்திடுவீர். துதிக்கு பாத்திரர் நீர் அல்லவோ, கனத்திற்கு பாத்திரர் நீர் அல்லவோ, மகிமைக்கு பாத்திரரும் நீர் அல்லவோ. உம்மை மகிமையோடு ஆராதிக்க உம் சமூகத்திலே யா கர்த்தருடைய சமூகத்திலே மகிமையோடு நாம் ஆராதிப்போம். நாமம் அறிந்த என்னை, உன்மேல் வாஞ்சி கொண்ட என்னை
விடுவித்து உயர்த்திடுவி, உயர்த்தியே மகிழ்ந்திடுவி. உந்த நாமம் அறிந்த என்னை, உன்னை வாஞ்சி கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவி, உயர்த்தியே மகிழ்ந்திடுவி. துதிக்கு பாத்திர நீரல்லவோ, கனத்திற்கு பாத்திர நீரல்லவோ. துதிக்கு பாத்திர நீரல்லவோ, மகிமைக்கு பாத்திர நீரல்லவோ, நீரல்லவோ. ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஆராதனை 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 உமக்கே ஐயா. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே. எந்த கால்கள் சறுக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபை உமது. உம்முடைய சிறகுகளே என் அடைக்கலம் ஐயா, உம்முடைய செட்டைகள் எனக்கு அடைக்கலம் ஐயா. எனக்கு மறைவிடமாய் இருப்பவரே, என் அடைக்கலமே, என் ஆதாரமே, உம்மை மகிமையோடு ஆராதிக்கிறோம். எந்தன் கால்கள் சறுக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபையுமது. சிறகுகளே என் அடைக்கலம் ஐயா. எந்தன் கால்கள் சறுக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபையுமது. செட்டைகளே எனக்கு அடைக்கலம் ஐயா. மறைவிடமே எந்தன் தாவரமே, அடைக்கலமே ஆதாரமே. மறைவிடமே எந்தன் தாவரமே, அடைக்கலமே ஆதாரமே. ஆதாரமே ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஆராதனை 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 உமக்கே ஐயா. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எங்கள் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எங்கள் மணவாளரே. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எங்கள் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எங்கள் மணவாளரே. ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஆராதனை 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 உமக்கே ஐயா. அல்லேலூயா, அல்லேலூயா. மகிழ்ச்சியா இல்லையா? ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படி வந்த நமக்கு எல்லாரும் உற்சாகமா அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, துதிக்கு பாத்திரராகிய அந்த உன்னதர் கல்வாரி சிலுவையிலே அவரடைந்த ஆக்கணையின் மூலமாய் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்த ஒரு பெரிய ஈவு, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை நமக்கு இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தகப்பன் பிள்ளைங்கிற ஸ்தானத்தை
நமக்கு தந்தார். பிரியமானவர்களே, இந்த உலகத்துல அனாதைன்னு சொல்லி அலைந்து திரிகிற அநேகர் உண்டு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒருவரும் தள்ளப்பட்டவர்கள் அல்ல, தகப்பனுக்கு சொந்தக்காரர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவ்வளவு விதமான உயர்ந்த ஈவை நமக்கு தந்திருக்கும் போது இந்த உலகத்துல நிந்தனையும் அவமானமும் கடந்து வந்து தலை குனிந்து கிடந்த நம்மை அவர் தலை நிமிரச் செய்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த உயர்ந்த சிந்தையின் அனுபவத்தோட என் அப்பாவை, என் தலையை நிமிர பண்ணினவரை மகிமையோடு நான் ஆராதிக்கிறேன் என்கிற உயர்ந்த அனுபவத்தோடு பாடல் தாளிலே 15வது பாடலை நாம் அவரும் இணைந்து பாடுவோம். தகப்பனை, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே, அடைக்கலம் நீரே என்று கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்குரியவர்களா? கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர். எவ்வளவாக பெருகிவிட்டார்கள். என்னை எதிர்த்தெழுகிறவர்கள் எத்தனையாய் மிகுதியாகி விட்டார்கள். ஆனாலும் அவரை அப்பாங்கிறதுனால நான் சோர்ந்து போகிறதில்ல, தளர்ந்து போகிறதில்ல. என் அப்பா என்னை தாங்கிட்டே இருக்கிறார் என்கிற ஒரு நிச்சயத்தோடும், என்னை தள்ளாட விட மாட்டார் என்கிற நிச்சயத்தோடும் அந்த தகப்பனையே இறுக பிடித்து முன் செல்லுகிற அனுபவத்தை அவர் எனக்கு தந்திருக்கிறாரே. படுத்துறங்கி மகிழ்வுடனே நான் விழித்தெழுவேன். ஏனெனில் என் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றேன். எனக்கு அச்சமில்லை, கலக்கமில்லை. வெற்றி தருகிற தகப்பன் என்னோடு கூட இருக்கிறாரே. தோல்வி என்றும் எனக்கில்லை என்கிற நம்பிக்கையோடு முன் செல்லுகிறவர்களாய் கர்த்தரிடத்திலே முன்னிற்கலாமா? என் தகப்பனாய் இருக்கிறதுனால நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. அல்லேலூயா, அல்லேலூயா. மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? அப்பா நமக்கு கூட இருக்கிற நேரம் வரைக்கும் மகிழ்ச்சி இருந்துட்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அனுபவத்துக்குள்ள போகணுங்கிறது தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாஞ்சையும் விருப்பமா இருக்கணும். ஒரு காலத்துல எங்க போனாலும் ஒரு ஆழமான நிலைமைக்குள்ள கொண்டு போறது வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த உலகத்துல யாரும் நமக்கு விசேஷித்தவங்கன்னு சொல்லி அவார்டை எதிர்பார்க்கவே முடியாது. ஒரே ஒருவர் தருவார். அப்படின்னா நம்முடைய கடைசி மூச்சு மட்டும் கல்வாரி சிலுவையிலே கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தி நம்மை மீட்டெடுத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நானும்.
நானும் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும். இந்த அனுபவத்தை கடைசி மூச்சு வரைக்கும் காத்து கொள்ளுகிற அனுபவம் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில தீர்மானமா வந்துட்டுதுன்னா அதே போல பாக்கியம் வேற ஒண்ணுமே இல்லை பிரியமானவர்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் இதை கடைசி மூச்சு வரைக்கும் காக்கணும். யாருக்கும் பிரியமான நிலைமையில போறதை குறித்து யோசிக்க வேண்டாம். என் அப்பா நான் என் அப்பா கடைசி மூச்சு வரைக்கும் இந்த அனுபவத்தை காத்துக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உயர்ந்த சிந்தை இருந்துட்டே இருந்தா அவரை மகிமைப்படுத்திட்டே இருக்கலாம், அவரை மகிமைப்படுத்திட்டே இருக்கலாம். ஆனா ஒன்னே ஒண்ணு, அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்றது மிக மிக அவசியமா இருக்கு பிரியமானவர்களே. நேற்றைய தினத்துல இருளிலே நடக்கிறதை குறித்து பேசி கர்த்தருடைய சமூகத்தில் மகிமையான ஒரு ஆராதனையை வெளிப்படுத்தினோமே. இந்த நல்ல நாளில் அடுத்த 2 வசனங்கள் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, 1 யோவான் அதனுடைய 1வது அதிகாரம் 8, 9 வசனங்கள்ல பார்க்கிற நேரத்தில் நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் நம்முடைய எல்லா விதமான அக்கிரமங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பாங்கிற உறவை தனிப்பட்ட முறையில ருசிக்கணும்னா மறைமுக வாழ்க்கை கூடாது பிரியமானவர்களே. நான் அடிக்கடி சொல்லுவேன், மறைஞ்சிருக்க முடியுமா? உள்ளங்கையில இருக்கிற ஒரு பொருள் மறைஞ்சிருக்க முடியுமா? முடியாது. அப்பா சொல்றாரு, உன்னை நான் உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருக்கிறேன். ஆனபடினால மறைவான வாழ்க்கைக்குரிய கிரியைகள் இருக்குமே, ஆனால் கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பினால பிணைக்கப்பட்டவர்களாய் இந்த நல்ல நாள்ல இந்த ஒரு உயர்ந்த அளவிற்கு நாம கடந்து வரணும். உயர்ந்த அளவுக்கு நாம கடந்து வரணும். அந்த அனுபவத்தோடு நிற்போம்னா, நேற்றைய தினத்துல நம்ம பாடி தேவனை மகிமைப்படுத்தணும். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். பாடல் தாளில் 8வது பாடலை தேவனுக்கு மகிமையா பாடுவோம். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருக்கேன் ஆண்டவரே. என் நம்பிக்கையெல்லாம் உமக்கு முன்பானது, உம்மைத்தான் நம்பி இருப்பேன் கடைசி மூச்சு வரைக்கும். உற்சாகமா கரங்களை தட்டி எல்லாருக்கும் தெரிந்த பாடல் உற்சாகமா. கரம் தட்டி உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பி அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். நீர்தான் ஆண்டவரே என் துணையானி, என் கேடகமானி, என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன் என் கடைசி மூச்சு வரைக்கும், உம்மை நான் நம்புவேன் ஆண்டவரே. யாவருக்கும் நன்மை மிகுந்திருக்கும். இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். ஆகாமியத்தின் கொடுங்கோல் என் மேல் நிலைப்பதில்லை. கடைசி வரையிலும்
உம்மை நம்புவேன் ஆண்டவரே. எந்த விதமான நெருக்கத்தின் சூழ்நிலைகள் வந்தாலும் என் தகப்பனுடைய சமூகத்தில் திறமாறு பேவா உண்மையே மகிமையோடு நம்புகிற அனுபவத்தில் தோய்ந்து போகாதபடி என் வாழ்க்கையை காத்துக்கொள்ளுவே. சீயோன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பே. சீயோன் பர்வதம் இருப்பதை போல் அன்பை நம்பும் நான் பாக்கியவா. அவர் தோள்களில் தூக்கி சுமக்கிற அனுபவத்தை நமக்கு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கிறீங்க? எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கிறீங்க? நெருக்கத்தின் காலத்தில் என்ன அவர் தூக்கி சுமந்தார். எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கிறீங்க? அனுபவிச்சிருக்கிறோம், எல்லாரும் அனுபவிச்சிருக்கிறோம். ஆனா கரம் தூக்குறதுக்கு என்ன வெக்கம். வைக்கப்படக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்துல, கர்த்தருடைய பாதத்துல எந்த விதமான நெருக்கத்தில் இருந்தாலும் அப்பா என்ன தோல்ல வச்சிருக்கிறாருங்கிற நிச்சயத்தோட நெருக்கத்தை தாண்டுவதே பலனா இருக்கு. அந்த உயர்ந்த அனுபவத்தை கர்த்தருடைய சமூகத்தில் நாம வெளிப்படுத்தணும். மகிமையான ஈவு கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. எந்த விதமான நெருக்கமா இருந்தாலும் அந்த நெருக்கத்திலிருந்து தூக்கி எடுத்து அவருடைய மகிமையான அனுபவத்தோடு நடந்து போக செய்யும் போது இவன் விழுந்து போனான்னு கண்ணேறிட்டு பார்க்கிறவர் தேவ சமூகத்தில் உற்சாகத்தோட நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோள்ல இருக்கிறேன். எந்த விதமான சூழ்நிலையில கவலை வந்தாலும் உங்க தோள்ல இருக்கிறதுனால என் கண்களிலிருந்து கண்ணீர் வர தேவையில்லை. கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை. கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. குறைவே வந்தாலும் நான் குறுகி போக தேவையில்லை. ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியும், எந்த குறைவின் நேரத்திலையும் நான் உங்க தோள்ல இருக்கிறேன், என் அப்பாவுடைய தோள்ல இருக்கிறேன். அந்த அனுபவத்தோட கர்த்தருடைய சமூகத்தில் அவரை மகிமைப்படுத்தலாமே.
குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவனே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. வியாதியே வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், என் அப்பாவுடைய தோள்ல. எவ்வளவு மகிழ்ச்சியான அனுபவம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. உலகத்துல புதுசு புதுசா வியாதிகள் உருவாகலாம், ஆனா நான் எந்த நிலையிலையும் வியாகுலப்பட வேண்டியதில்லை, என் அப்பாவுடைய தோள்ல இருக்கிறதுனால. வியாதியே வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லை. வியாதியே வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. 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 நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. 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 அல்லேலூயா! எவ்வளவு மகிமையான அனுபவம்! இவ்வளவு பெரிய மகிமையான அனுபவம் வேற ஒண்ணுமே இல்லை பிரியமானவர்களே. என்னோட 2.5 வயசுல என் அப்பா இருந்தாங்க. அந்த நேரத்தில் எல்லாராலையும் கைவிடப்படுகிற ஒரு நிலைமை. அப்பாவுக்கு அண்ணன் தம்பி 6 பேர் இருந்தாங்க. கைவிடப்படுதல்னா சாதாரணமானது இல்லை பிரியமானவர்களே. எங்க பூர்வீகம் வித்தியாசமானது. ஆனா ஒரு கால தருணத்துல நாங்க தேடின எல்லாம் கைவிட்ட நேரத்துல அப்பா இருந்தாரு, தூக்கி சுமக்கிறதுக்காக. அல்லேலூயா, அல்லேலூயா! எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும் அவர் தூக்கி சுமந்த அனுபவம். இந்த உயர்ந்த அனுபவத்துல நம்முடைய வாழ்க்கை இருக்கணும் பிரியமானவர்களே. ஒவ்வொரு நாளும் அருமையான என் பிள்ளைகளிடத்தில் சொல்லுவேன், சாக்ரிஃபைஸ், தியாகம் எனக்கு பிடிக்கும். உலகத்தில் உள்ள அத்தனை எனக்கு பிடிக்கும். ஆனா என் அப்பாவுக்கு பிடிக்காது, நான் செய்யக்கூடாது. அதுதான் சொல்லுவேன். கர்த்தரோட அப்பாங்கிற அடிப்படையில் வாழ்ற வாழ்க்கை தியாகம், சாக்ரிஃபைஸ். அதுதான் அந்த அனுபவத்துக்குள்ள ஒரு சரணத்தை நாம திரும்ப பாடலாமா? அந்த அருமையான நிலையில குறைவுங்கிறது தான் அநேகரை பற்றி பிடிக்கிற ஒரு நெருக்கடியான சூழ்நிலை. இந்த நாட்கள்ல வேகமா ஓடிட்டு இருக்கிறோம். இந்த வேகமான ஓட்டத்துக்குள்ள இருக்கிற சூழ்நிலையில பற்றாக்குறைங்கிறதுக்குள்ள இருக்கும்போது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை உடன் இருக்கிறவங்களால கைவிடப்படுகிற சூழ்நிலை வரும். கூட இருக்கிறவங்க ஒன்னும் தெரியாதுன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை வரும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ குறைவா இருக்கிற நேரத்திலையும் குறுகி போக வேண்டியதில்லை, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்றாரு. உன்னை தோல்ல வச்சிருக்கிறேன்னு சொல்றாரு, நான் உன்னை நடத்துவேன்னு சொல்றாரு. எந்த அளவுக்கு உணர்வீங்கன்னு தெரியல. கர்த்தருடைய சமூகத்தில் உற்சாகமா அந்த ஒரு ஸ்டான்ஸாவை பாடி தொடர்ந்து ஆராதனைக்கு நேர போறோம்.
குறைவே வந்தாலும் நாம் குறுகி போவதில்லை. குறைவே வந்தாலும் நாம் குறுகி போவதில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. 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 பெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. பெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. 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 அல்லேலூயா. இருக்கிற இடங்களில் அப்படியே நாம் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்படியே நாம் எழுந்து நிற்கலாம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். கர்த்தருடைய சமூகத்தில் இந்த பாடல் தாள்ல 5வது பாடலை உற்சாகமா பாடி தேவனை நாம மகிமைப்படுத்த போறோம். கர்த்தருடைய சமூகம் வல்லமையாக. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரே ஒரு நிலைமையில நாம் ஒண்ணு சிந்திக்கணும். இந்த நாட்கள்ல ஒரு கொடுமையான காரியம் என்ன தெரியுமா? 41 நாள் லெந்து கால நாட்களை நாம் அனுபவிச்சோம். இந்த நாள்ல நம்முடைய உள்ளத்தின் ஆழத்துக்குள்ள ஒரு உணர்வை உருவாகணும். லெந்து கால பரிசுத்தவான்கள் என்பவர்கள் நம்முடைய மாவட்டத்தில் பெருகிட்டாங்க. பாவம் செய்துட்டே வருவாங்க. இந்த லெந்து நாட்கள்ல மட்டும் கர்த்தரிடத்துல நெருங்கி இருக்கிறது போல தங்களுடைய குறைவுகளை, தங்களுடைய பொல்லாத கிரியைகள் எல்லாம் கொஞ்சம் அடக்கி வச்சுட்டு கர்த்தரோட நெருங்கி இருக்கிறதா ஒரு தன்மையை வெளிப்படுத்திடுவாங்க. ஆனா இன்னைக்கே ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மத்தியானம் சர்வீஸ்ங்கிறது முடிஞ்ச உடனே ஆரம்பிச்சாச்சு. நாளை தினம், நாளை மறுதினம் சகிக்க முடியாத சூழ்நிலை இருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கிரவுண்டுக்குள்ள அல்லது இந்த சத்தத்தை கேட்கிற, இந்த ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டிருக்கிற யாராகலும் அப்படிப்பட்ட ஒரு தன்மைக்குள்ள இருப்பீங்கன்னா, இந்த நல்ல நாள்ல அப்பா அடிக்கப்பட்டது சாதாரணமானதற்காக அல்ல. கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்த கொடுத்தது சாதாரணமானது அல்ல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சரீரத்தில் ஒரு சின்ன கிழிசல் வந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிட்டுன்னா நம்ம பிள்ளைங்க நமக்காக அழுறாங்க. நம்ம பிள்ளைங்க சரீரத்தில் அப்படி ஒண்ணு வந்துட்டுன்னா நம்ம அவங்களுக்காக அழுறோம். நம்ம அப்பா நமக்காக கிழிக்கப்பட்ட அனுபவத்தோட நிக்கிற அனுபவத்துல உள்ளம் உடையலையா? அப்படி உடையும்னா, அப்படி உடைஞ்ச அனுபவம் உண்டுன்னா லெந்து கால பரிசுத்தவான்கள் அல்ல. கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் என் அப்பாவுடைய கரத்தை இறுக்கி பிடிச்சு பரிசுத்தமான ஜீவனத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்கணுங்கிற உணர்வோடு கூட இந்த நல்ல நாள்ல ஆராதனைக்கு போறோம். இந்த பாடல் தாள்ல 5வது பாடல், ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே என்கிற பாடலை மகிமையோடு பாடி ஆராதனைக்குள்ள போறோம். கர்த்தரை மகிமையை ஆராதிக்க போறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்லமையுள்ள ரத்தம், சுத்த மனசாட்சியை எனக்குள்ள கிளறி விட்ட சுத்திகரித்த ஒரு பரிசுத்த ரத்தம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாவத்தின் கொடூரமான வாழ்க்கைக்குள் இருந்த போது மனசாட்சியற்ற நிலைமையில நம்முடைய வாழ்க்கையில நாம நடந்தோமே, இந்த நாட்கள்ல மனசாட்சியை உருவாக்குவதற்காக கல்வாரி சிலுவையிலே நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்து அந்த இரத்தத்தின் வல்லமையினால் நம்மை நிறைத்திருக்கிறாரே. அந்த சுத்த மனசாட்சியோடு தேவனை மகிமைப்படுத்தலாமே. பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல ரத்தமே, பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல ரத்தமே, சுத்த மனசாட்சியை எனக்கு தந்து, சுத்த மனசாட்சியை எனக்கு தந்து, சுத்திகரித்த பரிசுத்த ரத்தமே, சுத்திகரித்த பரிசுத்த ரத்தமே, ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. தூரமாக இருந்த புறஜாதியாகிய எனக்கு அப்பாங்கிற சொந்தம் என்ற உறவை தந்த ரத்தம் ஜீவனுள்ள ஒரு புதிய மார்க்கத்துக்குள்ளாக
என்னை பிரவேசிக்கிறதற்கு தந்த இந்த இரத்தம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய சபையை குறித்து மிகுந்த ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, பரலோகத்திலே பேரெழுதி இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை என்று சொல்லுகிறது. அவ்விதமாக கர்த்தருடைய சமூகத்தில் ஜீவனுள்ள புதிய மார்க்கத்துக்குள்ள பிரவேசிக்க கூடிய ஒரு உன்னத தைரியத்தை கல்வாரி சிலுவையின் இரத்தம் நமக்கு தந்தது. தூரமான புற ஜாதி எனக்கு சொந்தமன்ற உறவை தந்த இரத்தமே. தூரமான புற ஜாதி எனக்கு சொந்தமன்ற உறவை தந்த இரத்தமே. ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள், ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள் பிரவேசிக்க தைரியம் தந்த இரத்தமே. பிரவேசிக்க தைரியம் தந்த இரத்தமே. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற வல்ல இரத்தமே. இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே.